டிரம்பின் இந்தியா மீதான வரி தாக்குதல். அமெரிக்காவின் உச்சபட்ச எதிரியான புட்டினின் இந்தியா வருகை குறித்த அடுத்த அறிவிப்பு. பிரதமர் மோடியின் அடுத்த அட்டாக் என்ன? பிரதமர் மோடியின் எதிர் தாக்குதல். எதற்கும் தயாராக இருக்கிறோம், வீறு கொண்டு பேசியிருக்கும் பிரதமர். வரியால் எத்தனை நஷ்டங்கள்? இந்திய வர்த்தகம் இதனால் வீழ்ச்சியை சந்தித்து வருகிறதா? எதிர்கொள்ள முடியுமா டிரம்பின் வரி விதிப்பை? இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு ஏற்கனவே 25% வரி விதிப்பு இருந்தது. இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை தொடர்ந்து இறக்குமதி செய்வதை கண்டித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் மேலும் 25% வரி உயர்வை அண்மையில் அறிவித்தார். டிரம்பின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கும் இந்திய வெளியுறவுத்துறை இந்த நடவடிக்கைகள் முற்றிலும் நியாயமற்றவை என கண்டித்திருக்கிறது. இந்த புதிய வரி விதிப்பினால் இந்தியாவிற்கு என்னென்ன நஷ்டம் ஏற்படும் என சில தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. அமெரிக்காவிற்கு கரிம வேதிப்பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு மொத்த வரி 54% உயர்ந்திருப்பதாகவும், கம்பளங்கள், ஆடை பின்னல்கள், ஆடை நெய்தல் உள்ளிட்டவற்றிற்கு 52.9%, 63.9% உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. வைரங்கள், தங்க தயாரிப்புகள் உள்ளிட்டவற்றிற்கு 52.1% வரி உயர்வு விதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் இயந்திரங்கள் மற்றும் இயந்திர உபகரணங்களுக்கு 51.3% உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், மற்றும் தளவாடங்கள், படுக்கை மற்றும் மெத்தைகளுக்கு 52.3% வரியை இந்தியா எதிர்கொள்ளும் அபாயம் ஏற்பட்டுள்ளது வர்த்தகர்கள் வேதனையை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வரி விதிப்பை உயர்த்த அறிவித்த டிரம்பின் அறிவிக்கைக்கு அடுத்த சில மணி நேரங்களிலேயே பிரதமர் நரேந்திர மோடி ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதில் இந்திய விவசாயிகளின் நலனில் தான் எந்தவித கலந்த ஆலோசனையும் செய்ய மாட்டேன், அவசியமானால் அதன் மூலமாய் மிகப்பெரிய விலையையும் செலுத்த தயாராக இருப்பதாக அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இந்த நிலையில்தான் டிரம்பின் வரி விதிப்பு சர்ச்சைக்கு இடையே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்ய அதிபர் புட்டினை நேரில் சந்தித்திருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. முன்னதாக தோவல் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் செர்ஜி சோய்குவுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியிருப்பதாகவும், இருதரப்பு எரிசக்தி துறை மேம்பாடு, பொருளாதார மேம்பாடு, பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடந்திருப்பதாகவும், இந்தியாவிற்கு மேலும் ராணுவ தளவாடங்கள், பாதுகாப்பு உபகரணங்களை வாங்குவது குறித்தும் ஆலோசனை நடந்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையே ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வருகை தர இருக்கிறார், அதற்கான தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் தரவுகள் கூறுகின்றன. அடுத்தடுத்து டிரம்பின் வரி விதிப்பு உயர்வு, பிரதமரின் அடுத்ததான அறிக்கை, புட்டினின் வருகை உலக அரங்கில் உற்று நோக்கப்படக்கூடிய ஒரு பெரும் பொருளாக பார்க்கப்படுகிறது. செய்திகளை வழங்குவோர் GT ஹாலிடேஸ், ஜெயச்சந்திரன், MCR பியூர் காட்டன் கிளப். இணைந்திருங்கள் பிஹைண்ட் வுட் செய்தியோடு.